ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் முட்டையை வச்சு நல்ல ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு கூட சைடிஷாக வச்சுக்கலாம். இந்த அருமையான முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஜாரில் நம்ம அரைக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை அப்படியே உடச்சி போட்டுக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடு நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து அரைக்கணும். ஆனால் இது கொஞ்சம் அரைச்சக்கப்புறம் சேர்த்தா தான் நம்ம அரைக்க முடியும். அதனால் இது ஃபஸ்ட்டு இந்த தக்காளியெலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு, இஞ்சி, தக்காளிலாம் கொஞ்சம் அரைப்பட்டக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளிலாம் அரைப்பட்டுருச்சு. இப்போ இதோட நல்லா கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும். இந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் நல்லா 1 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு முட்டையை நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேங்க. 6 முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2 கட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக எண்ணெயில் வறுத்தெடுத்தோம்னா இந்த நல்ல உப்பு காரம்லாம் சேர்ந்து வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இதை கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாம் கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்போ இதில் எல்லா முட்டையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா குப்புற கவுத்தி இந்த மஞ்சக்கரு எல்லாம் அந்த மசாலாம் கலந்து வர்ற மாதிரி போட்டுக்கலாம். எல்லா முட்டையும் போட்டுட்டு ஒரு சைடு லைட்டாக அந்த உப்புலாம் கோட் ஆனோடனே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப மொறுமொறுலாம் வறுக்கக்கூடாது. லைட்டாக அந்த கலர் மாறினோடனே எடுத்துடணும். ரொம்ப மொறுமொறுன்னு நீங்கள் வறுத்திங்கன்னா அது முட்டை ரொம்ப ஹார்டாயிரும். லைட்டாக இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த சைடும் திருப்பி விட்டு இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துடலாம். இப்படி செய்கிறனால பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் உப்பு காரம்லாம் கலந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா முட்டை சப்புன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு அதே கடாயிலேயே 2 துண்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக. வெங்காயம் நல்லா செவக்க வறுபட்டால் தான் கிரேவி
நம்மளுக்கு நல்லா திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரௌனாக வதக்கி விட்ருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருந்தோம். இப்போ திருப்பி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காஷ்மீர் சில்லி காரம் கம்மியாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் கலர் கொடுக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கரெக்டான காரமாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுறணும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் நம்ம வதக்கவே இல்லை. நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. நம்ம க்ரீன் கலரில் போட்டோம், கலரு பாருங்கள் கொஞ்சம் பிளாக் கலராக மாறிச்சு. அந்த அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறணும். நான் டக்குன்னு வீடியோ காமிச்சிட்டேன், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நான் சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப அருமையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சைடிஷ்ஷாக நீங்கள் எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். கட்டு சாதத்து கூட வச்சுக்கலாம். ரசத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ கோல்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா சுட சுட ரசம் வச்சு அதோடு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.